அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஏஆர்ஹெச் பாய் ஷேக் முஃப்தி உமர் ஷரீஃப் அவங்கள விமர்சித்து போட்ட ஒரு போஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏஆர்ஹெச் பாய் அந்த போஸ்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா, ஷேக் முஃப்தி உமர் ஷரீஃப் அஹ்லு சுன்னாவுடைய போர்வையில் இருந்துட்டு ஈரான், ஹூதி, ஹிஸ்புல்லா இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாரு. இப்படி பண்ணுறதால மக்களுக்கு ஷியாக்களின் மீது இருக்க அந்த வெறுப்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாஃப்ட் ஆகிடும். இந்த போஸ்ட்டை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட் ஒரு பொதுவான போஸ்ட் தான், யாரையும் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணது கிடையாது அப்படின்லாம் யாரும் நினச்சிடாதீங்க. இந்த போஸ்ட் ஸ்பெசிஃபிக்காக ஷேக் உமர் ஷரீஃப் அவங்கள பற்றி தான் போடப்பட்டிருக்கு. அதனால தான் ஷேக்கும் சில பதிலெலாம் கொடுத்துருக்காரு. சரி, இப்போ நமக்கு இந்த போஸ்ட்டில் சில கேள்விகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் கேள்வி, இன்னைக்கு நம்மிடையே இந்த அஹ்லு சுன்னாவுடைய அத்தாரிட்டி யார்? சவுதி அரேபியாவா, அல்லது மக்கா பள்ளியுடைய அந்த இமாமா, இல்லை நம்ம ஏஆர்எஸ் தாவாபாயே அதை லீஸுக்கு எடுத்து வச்சிருக்காரா? நமக்கு தெரியல. ஏன் இந்த கேள்வி நான் கேட்குறேன்னா, ஷேக் முஃப்தி உமர் ஷரீஃப் கிட்ட டைரெக்டாக நான் அகிதா கிளாஸ் படிச்சிருக்கேன். அதனால அவர் அந்த கிளாஸில் என்ன பாடம் எடுப்பாருன்றது எனக்கு தெரியும். இப்போ வரைக்குமே அவருடைய வீடியோஸு, போஸ்ட் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எந்த இடத்துலையுமே கொள்கை ரீதியாக அவர் ஷியாவுடைய கொள்கையை உயர்த்தி பேசுகிறதோ அல்லது அதில் ஏதாவது ஒரு சில விஷயங்களை சரி காண்றதோ அப்படி ஒரு விஷயம் பண்ணதே கிடையாது. அதே மாதிரி அஹ்லு சுன்னாவுடைய கொள்கையோ அல்லது அதில் இருக்கக்கூடிய எந்த அறிஞரையுமே அவர் குறைவாக பேசினதே கிடையாது. அப்படி இருக்கும்போது இத்தனை ஆண்டுகளாக அஹ்லு சுன்னாவுடைய ஒரு முகமாக இருந்தவர், அஹ்லு சுன்னாவுடைய எந்த ஒரு ப்ரோக்ராம், எந்த ஒரு கிளாஸு, எந்த ஒரு பயான் நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதனுடைய ஒரு முக்கிய புள்ளியாக, குறிப்பாக நம்ம ஏஆர்ஹெச் பாய்லாம் இருக்கார் இல்லையா, அந்த ஜாக் அமைப்பு, அதனுடைய ஒரு பிரதான முகமாக இருந்தவர் திடீர்னு ஓவர் நைட்ல எப்படி அஹ்லு சுன்னாவுடைய போர்வையில் ஒளிந்து கொண்டவர் ஆயிட்டாரு? என்ன காரணத்துக்காக இவர் அஹ்லு சுன்னா வல் ஜமாவை விட்டு நீக்கப்பட்டாரு? அதனால தான் கேட்குறேன், அஹ்லு சுன்னாவுக்கு யார் அத்தாரிட்டி? அஹ்லு சுன்னாவுடைய எந்த வரைமுறையை அவர் மீறினாரு? கஸால கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்படுறாங்க, குறிப்பாக குழந்தைகள் கொல்லப்படுறாங்க. பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் அனாதையாக்கப்பட்டிருக்காங்க. மிடில் ஈஸ்ட்லேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாடு சவுதி அரேபியா, உலக வல்லரசுகள் கூட எல்லாம் நெருங்கிய நட்புல இருக்கக்கூடிய ஒரு நாடு, அஹ்லு சுன்னாவுடைய கொள்கையை ஏற்று நடக்கிறோம்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு. இதுவெல்லாம் தாண்டி இறுதி இறை தூதர் அனுப்பப்பட்ட பூமி, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து வாழ்ந்து ஆட்சி செய்து மரணித்த ஒரு பூமி, உலக பொருளாதாரமே சவுதியுடைய அந்த எண்ணெயை நம்பி தான் இருக்கு. இப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நாடா இருந்துக்கிட்டு கஸால நடக்கக்கூடிய அந்த அநியாயங்களை, இனப்படுகொலையை தடுத்து நிறுத்தும்னு பார்த்தா ஹூதிகள் ரெட்சியை பிளாக் பண்ணிட்டாங்க, கடல் வழி பயணம் அப்படியே முடக்கப்பட்டுருச்சு, எங்க சப்ளைஸ் இல்லாமல், வெப்பன்ஸ் இல்லாமல் நம்ம சகோதரர்கள், நம்ம அஹ்லுல் கிதாபு, நம்ம ஆப்ரஹாம் அக்கார்டில் இருக்கக்கூடிய நெருங்கிய அல்லாவின் செல்ல பிள்ளைகள், இந்த இஸ்ரேலி யூதர்கள் கஷ்டப்பட போகிறாங்கன்றதுக்காக யுஏஇ போர்ட்லேயே எல்லா சப்ளைஸையும் இறக்கி ரோடு வழியாக அங்கேருந்து கஷ்டப்பட்டு கொண்டு போய் இஸ்ரேல் வரைக்கும் சேர்க்குறான். அது இவ்வளவும் யார் அடிக்கிறதுக்காக? அவங்களுடைய எதிர்கொள்கையில் இருக்கக்கூடிய ஷியாக்கள் எல்லாம் இல்லை, அவங்களுடைய அதே கொள்கையை ஏற்று நடக்கக்கூடிய அஹ்லு சுன்னாவுடைய கொள்கையில் இருக்கக்கூடிய மக்களை கொல்றதுக்காக. இப்படியெல்லாம் சவுதி அநியாயம் செய்யுதே. 6 மாசமா அங்கே மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இது ஒரு இனப்படுகொலைன்னு யூஎன்லேயே அறிவிச்சிட்டாங்க. அமெரிக்காவுக்கும் கஸாக்கும் சம்மந்தமே இல்லை, அவன் ஏர் டிராப் பண்ணுறான். இவ்வளோ பெரிய அநியாயத்தையும் பாவத்தையும் தைரியமாக செய்கிறீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? அல்லாஹுக்கு நீங்கள் பயப்பட மாட்டீங்களான்னு முஃப்தி கேட்டதுக்காக அவர் அஹ்லு சுன்னாவை விட்டு நீக்கிடுவீங்க. இத்தனைக்கும் அந்த பலஸ்தீன மக்கள் அவங்களுடைய சொந்த பிரச்சனையோ அல்லது ஏதோ பார்டர் இஷ்யூ, பார்டர் கான்ஃப்ளிக்ட் இதுக்காக சண்டை போடுறாங்கன்னெலாம் எதுவுமே இல்லை. அவங்க தெளிவாக அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க, நாங்கள் ஹரமை பாதுகாக்க, பைத்துல் முகத்தஸை மீட்க தான் இந்த போராட்டத்தையே செய்கிறோம். முழு உம்மத்தும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பணியை தனியாக ஒரு சின்ன கூட்டம் செஞ்சிட்ருக்குது. இந்த கூட்டத்துக்கு உதவி செய்ய இன்னொரு சின்ன கூட்டம் ஹூதிகள் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த ரெட்சியை பிளாக் பண்ணி அவங்களுடைய சப்போர்ட்டை காட்டுறாங்க. ஹிஸ்புல்லா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், அட்டாக் பண்ணுறான். ஈரான் அவனுடைய மிலிட்ரி எய்டை கொடுக்குது. ஷியா கொள்கையில் இருக்கிறவனே உயிருக்கு பயப்படாமல் இவ்வளோ சப்போர்ட்டை கொடுக்கும்போது உங்களால் ஏண்டா முடியலன்னு கேட்டதுக்கு இவர் அஹ்லு சுன்னாவை விட்டு நீக்கிடுவீங்க. உங்களெல்லாம் எந்த லிஸ்ட்டில் சேர்க்கறது? இந்த நிலைமையில கூட எங்கள் சவுதி ஆட்சியாளரை குறை சொல்லிட்டாங்க, ஈரானை உயர்த்தி பேசிட்டாங்க, ஷியாவை சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், உங்களுக்கு மனசாட்சி இருக்கானே தெரியல. இன்னும் வேடிக்கை என்னென்னா, உங்களுடைய பார்வையில் காஃபிர்கள், முஷ்ரிக்குகள் யார்? அமெரிக்காவில், யூரோப்பில் இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்துவர்கள், இவங்க எல்லாருமே. இவங்களுக்கும் கஸாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கும் சம்மந்தமே இல்லை. அண்டை நாடு கிடையாது, இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ரத்த உறவு கிடையாது, இவங்களும் அவங்களும் ஒரே கொள்கையிலலாம் கிடையாது. அவங்க ரோட்டில் இறங்கி போராடுறாங்க. ஜோ பைடன் பேச போனால் அவருடைய அந்த அமர்வுகளை அப்படியே ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய அரசாங்கங்களுக்கு அவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க, கஸாவுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி, இந்த போரை நிறுத்த சொல்லி. ஏன் சில யூதர்களே சொல்றாங்க இவங்கெல்லாம் செய்யறது தவறு. I'm an Israeli. I was born in Israel. I care about Israel. I belong to Israel. I'm attached to Israel.
Don't speak about symmetry because there is no symmetry. And there is no Israeli-Palestinian conflict. There is a brutal Israeli occupation which must come to its end one way or the other. There is a regime which is today by far one of the most cruel, brutal tyrannies on earth. Not less than this, and I know what I say because I covered it for 40 years. And this regime cannot be defined but as an apartheid. Two peoples share one piece of land there. One people has all the rights in the world. The other people has no rights whatsoever. It looks like apartheid, it talks like apartheid, it is apartheid. இந்த போர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அநியாயம். இது வந்துட்டு போரே கிடையாது, இனப்படுகொலைன்னுலாம் அவங்களே அறிக்கை குடுக்குறாங்க. இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மனசாட்சி கூட உங்களுக்கு இல்லன்றத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. சுப்ஹானல்லாஹ், உங்களுடைய இந்த செயல்கள் ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்த யூதர்களுடைய செயல்கள் மாரி தான் இருக்கு. எனக்கு சஹீஹ் புகாரில இருக்க இந்த ஹதீஸ் தான் ஞாபகம் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே, அப்போ யூதர் அபையா இருந்த அப்துல்லா பின் சலாம் ரதியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சு ஒரு 3 கேள்விகள் கேட்குறாங்க. இந்த 3 கேள்விகளுக்கான பதில் ஒரு இறை தூதருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கேள்விகள் அவர் கேட்டதுக்கு அப்புறமா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அதனுடைய பதில்களை தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான பதில்களை சொல்றாங்க. இந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்கும்போதே அங்க யூதர்களுக்கு மத்தியில வந்து அப்துல்லா பின் சலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க போறாங்கன்ற செய்தி கேட்ட உடனே அந்த யூத ஆலிம்கள் எல்லாருமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க வரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி அப்துல்லா பின் சலாம் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னுடைய இந்த யூத சமுதாயம் நான் இஸ்லாம் ஏத்துக்கிட்டேன்றது தெரிஞ்சா என்னை பத்தி ரொம்ப மோசமா பேசுவாங்க. ஆனா இவங்க மிகப்பெரிய பொய்யர்கள் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு அப்துல்லா பின் சலாம் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் இந்த திரைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறேன். இந்த யூத ஆலிம்கள் வந்ததும் என்னை பத்தியும் என்னுடைய குடும்பத்தை பத்தியும் உங்ககிட்ட விசாரிங்க அப்படின்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி இந்த யூதர்கள் கிட்ட அப்துல்லா பின் சலாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த யூதர்கள், அவர் எங்களிலேயே மிகவும் சிறந்தவர், அவருடைய குடும்பம் எங்களிலேயே மிக சிறந்த குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே அப்துல்லா பின் சலாம் ரதியல்லாஹு அன்ஹு இந்த திரைக்கு பின்னாடியிலேருந்து வெளியே வந்து அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. இவர் கலிமா சொன்ன அடுத்த நிமிஷமே எந்த யூதர்கள் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இவரை வந்து புகழ்ந்து பேசிட்டு இருந்தாங்களோ அதே யூதர்கள் இவர் கலிமா சொன்னதை பார்த்த உடனே, இவர் எங்களிலே மிகவும் மோசமானவர், இவருடைய குடும்பம் எங்களிலே மிகவும் மோசமான குடும்பம் அப்படின்னு வந்து அவரை பழிச்சு பேசுறாங்க. அந்த யூதர்களுடைய செயல்களுக்கும் உங்களுடைய செயல்களுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லை பாருங்க. அதுவே தான் இன்னைக்கு நீங்க பண்றீங்க. இதே ஷேக் முஃப்தி உமர் ஷரீஃப் அவங்கள தான் இந்த காலத்தின் அஹ்லுஸ் சுன்னாவுடைய மிக சிறந்த அறிஞர் இவரு, மாஷா அல்லாஹ் என்ன ஒரு இல்மு, அஹ்லுஸ் சுன்னாவுடைய மிகப்பெரிய அறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நீங்க இன்னைக்கு சவுதியுடைய இந்த கேவலமான செயல்களை வந்துட்டு அவர் கண்டிச்சு போஸ்ட் போடுறாரு. ஈரானுடைய கொள்கை சிறந்த கொள்கைன்னு சொல்லல, ஈரான் வந்துட்டு ஒரு நல்ல செயலை செய்ததுன்னு சொல்லி பாராட்டினாருன்றதுக்காக அவர் வந்து அஹ்லுஸ் சுன்னாவுடைய போர்வையில் ஒளிந்து கொண்டிருக்கிறார். என்ன கயவர்களுக்கு சப்போர்ட் பண்றாருன்னுலாம் பேசுறீங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க தான் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிச்ச அந்த நஜ்து வாசிகள். எந்த நஜ்துல ஷைத்தானின் கொம்புகள் முளைக்கும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களோ அந்த நஜ்தை சார்ந்தவர்களை சப்போர்ட் பண்றவங்க நீங்க தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமனுக்கு துவா செய்றாங்க, ஷாமுக்கு துவா செய்றாங்க, நஜ்துக்கு துவா செய்ய சொல்லும் போது அவங்க வந்து அதை சபிக்கிறாங்க. ஸோ நீங்க தான் வந்துட்டு அஹ்லுஸ் சுன்னாவுடைய சலஃபுடைய போர்வையில ஒளிஞ்சு கொண்டிருக்க நஜ்து வாசிகள். தயவு செய்து நாங்க ஒன்றும் சவுதி அரசு தான் மிக சிறந்ததுன்னுலாம் சொல்லல, சவுதி ஆட்சியாளர் வந்து ரொம்ப தூய்மையானவர்லாம் சொல்லலன்னுலாம் சொல்லாதீங்க. நீங்க மறைமுகமா அதை தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவரை எதிர்த்து யார் பேசினாலும், சவுதியை எதிர்த்து யார் பேசினாலும் அவங்கள வந்துட்டு நீங்க இப்படி தான் தாக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க உண்மையிலேயே சவுதி அரசை கண்டிக்கிறீங்க, சவுதியுடைய இந்த செயல்கள்லாம் வந்துட்டு ஒரு கேவலமான பாவ செயல்னு நீங்க பார்க்குறீங்கன்னா, எங்க ஷேக்கை கண்டிச்சு போஸ்ட் போட்ட மாதிரி ஒரு போஸ்ட் போடுங்க பார்ப்போம். அரபியிலேயே அப்படியே பேசி ஒரு வீடியோ போடுங்க. எப்படி இதில் ஷேக்குடைய பேரை மென்ஷன் பண்ணாமல் போட்டீங்க அப்படி போடுங்க. ஆட்சியாளர்களுடைய பேரெல்லாம் சொல்லாமல் ஒரு வீடியோ வந்து பேசி போடுங்க. என்ன செயல் இது நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறது மிகவும் பாவமான செயல். நம்மளுடைய சகோதரர்களை கொல்றதுக்கு நாமளே வந்து எப்படி உதவி செய்கிறது? முஸ்லிம்கள் ஒரே உடலை போன்றவர்கள் ரசூல்லா சொல்லலையா? நம்ம கண்ணை குத்த நம்மளே ஆயுதத்தை கொடுக்கறதா அப்படின்லாம் நீங்கள் கேட்டு ஒரு போஸ்ட்டை போடுங்க பார்ப்போம். ஷேக் முஃப்தி உமர் ஷரீஃபுடைய விஷயங்களில் எனக்கும் சில மாற்று கருத்துக்கள் இருக்குதான். ஆனாலும் ஷேக் முஃப்தி உமர் ஷரீஃப் வந்து ஒரு நல்ல மனிதர், அவர் ஒரு மிக சிறந்த ஒரு ஆலிம், இன்றைய காலத்தில் அஹ்லுஸ் சுன்னாவுடைய ஒரு மிக சிறந்த அறிஞர். ஹக்குன்னு பேசுறாரு, பாத்தில பாத்தில்னு கண்டிச்சு பேசுறாரு. இதில் எந்த விதமான தவறும் இல்லை.